தொழிற்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க பண்பாட்டு பரவல். இது குறித்து தான் பார்க்க போகிறோங்க. பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் அலகு 1 புதியதாக இணைக்கப்பட்டுள்ள தலைப்பு தான் பண்பாட்டு பரவல், புதைபொருள் ஆய்வு. இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்க. சரி, இந்த பண்பாட்டு பரவல் அப்படிங்கிற இந்த தலைப்புக்கு நம்ம என்ன மாதிரி நூல்கள் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது, எதிர்பார்ப்பும் இருக்குது. நான் நிறைய நூல்கள் சொல்கிறேன், என்னென்ன நூல்கள் எல்லாம் படிக்கலாம். இப்போ பொதுவாக தமிழக வரலாறும் பண்பாடும் கே பிள்ளை ஐயா அவர்களுடைய நூல் கண்டிப்பாக நம்ம படிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது தமிழர் தோற்றமும் பரவலும் அப்படிங்கிற இந்த தலைப்பிலான ஒரு நூலுங்க. இதனுடைய மூலம் பேராசிரியர் வி.ஆர். ராமச்சந்திர தீட்சிதர் எழுதியிருக்கிறாரு. இதை தமிழாக்கம் செய்தவர் புலவர் கா. கோவிந்தன் அவர்கள் செய்திருக்காங்கங்க. கழக வெளியீடுங்க, திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் இது வெளியிட்டிருக்குங்க. இந்த நூலில் நம்ம அலகு 1க்கான இந்த பண்பாட்டு பரவல்ங்கிற தலைப்புக்கான நிறைய செய்திகள் இந்த நூல்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. சரி, பொதுவாக பண்பாட்டு பரவல்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம நாட்டுக்கே உரிய இந்த பண்பாடானது ஒரு கிரேக்க நாட்டுக்கோ, எகிப்து நாட்டுக்கோ, அரபு நாட்டுக்கோ, சீன நாட்டுக்கோ பரவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம பண்பாட்டு பரவல் அப்படிங்கிறோம். ஒன்றுமில்லை, ஒரு குறிப்பிட்ட பண்பாடு அது எங்கே தோன்றியதோ அந்த தோன்றிய இடத்திலிருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு பரவுவது தான் நம்ம பண்பாட்டு பரவல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த பண்பாட்டு பரவலை கண்டறிவதற்கான மிக முக்கியமான சான்றுகள் எது அப்படின்னா புதைபொருள் சான்றுகள் தான். அதனால தான் அலகு 1 பாருங்கள், புதைபொருள் ஆய்வும் பண்பாட்டு பரவலும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் ஒன்றோடொன்று மிக நெருங்கிய தொடர்புடையதுங்க. இப்போ புதைபொருள் சான்றுகள் தான் நம்ம ஒரு நாட்டினுடைய பண்பாடு இன்னொரு நாட்டுக்கு எப்படி பரவி இருக்குது, அல்ல அந்த நாட்டினுடைய பண்பாடு நம்ம நாட்டில் எப்படி பரவி இருக்குன்னு கண்டறியக்கூடிய மிக முக்கியமான சான்றுகள் எது அப்படின்னா புதைபொருள் சான்றுகள் தாங்க. சரி, இந்த பண்பாட்டு பரவல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பண்பாடானது பரவுவதற்கு எதெல்லாம் காரணங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக வணிகம் தான் மிக முக்கிய காரணம். நம்ம நாட்டில் இருக்கிற வணிகர்கள் பிற நாடுகளுக்கு போய் வாணிகம் செய்கிறாங்க அப்படின்னா இந்த பண்பாடு அங்கே பரவுறது, அந்த நாட்டு வணிகர்கள் இங்கே வரும் பொழுது அப்போ அந்த பண்பாட்டு பரவலுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது வர்த்தகம், வணிகம். அடுத்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து போகக்கூடிய மக்கள், இங்கிருந்து அதாவது தொழிலுக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவோ ஒரு குழு இங்கேருந்து ஒரு இனம் இங்கேருந்து அங்கே இடம்பெயர்ந்து போகிறது, அந்த இடம்பெயர்வு. அடுத்தது போர் காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் நம்ம இந்த பண்பாடானது பரவுவதற்கு காரணமாக நம்ம சொல்லலாம். சரி, இந்த புதைபொருள் ஆய்வு தான் நமக்கு இந்த பண்பாட்டு பரவலை அறிய உதவக்கூடிய மிக முக்கிய சான்றுகள் நமக்கு புதைபொருள் ஆய்வு தாங்க. இந்த புதைபொருள் ஆய்வை வைத்து தான் நம்ம இந்த பண்பாடு எங்கெல்லாம் பரவி இருக்குங்கிறத கண்டறிகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நூலில் இந்த பண்பாட்டு பரவல் குறித்து ஆசிரியர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, முக்கியமான செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த நூலில் வெளிநாடுகளில் தமிழர் பண்பாட்டு பரவல்ங்கிறாங்க. நம்முடைய பண்பாடு, தமிழர் பண்பாடு, பழந்தமிழருடைய அந்த பண்பாடு வேறு நாடுகளுக்கு, தேசங்களுக்கு பரவியது எப்படி, அது என்னென்னலாம் அதுக்கான ஊடகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாங்க. பழந்தமிழர்கள் அவங்களுடைய இடைவிடாத போக்குவரத்து, அதாவது வணிகத்துக்கோ மற்றதுக்கோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்க பயணம் செய்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. முக்கியமான இந்த பயணம் செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த பழந்தமிழர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய நாடுகளை பற்றிய அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம பழம்பெரும் பேரரசின் தலைநகராகிய பாபிலோனியா, அது அடுத்து இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பியாவின் ஈரான் நாட்டு, பர்ஷியா, கிழக்கே சீனா, பர்மா, அப்புறம் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள், ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் பெருங்கடல்கிட்ட இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள், இதை பற்றிய அறிவெல்லாம் நம்ம பழந்தமிழருக்கு இருந்திருக்கு. இதெல்லாமே நம்ம புதைப்பொருளில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது பாருங்கள், கிமுவில் சொல்கிறோம். கிமு 10ஆம் நூற்றாண்டில் உலகத்தின் பெரிய வணிக நிலையமாக இருந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அரேபியாவின் தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பாருங்கள் சபா என்ற நகரம். ஸோ கிறிஸ்துவ விவிலிய நூலில் ஷிபா என அழைக்கப்படும் சபாங்கிற நகரம் கிமு 10ஆம் நூற்றாண்டில் உலகப்பெரு வணிக நிலையமாக இருந்திருக்குதுங்க. இந்த நகரத்தில் தான் நம்ம இந்திய வணிக பெருமக்களால் இந்த பண்டங்கள், அவங்களுடைய வணிக பொருட்கள், பண்டப்பொதிகள் இறக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க.
ஸோ இங்கே தான் எகிப்தியர்களும் இப்போ இருக்கக்கூடிய சிரியாவும் பாலஸ்தீனமும் இங்கெல்லாம் வந்து இந்த நாட்டவர்களெல்லாம் இந்த இந்திய வணிகர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த இடத்துல சந்தித்து பண்டமாற்று நடந்திருக்கு. அவங்களுடைய பண்ட பொருள்களை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இந்திய பொருள்களுக்கு மாற்றிக்கிட்டாங்கங்க. அப்போ இந்த சபாநகரத்து வணிகர்கள் இடைத்தரகர்களாக செயலாற்றியிருக்கிறாங்க இப்படிங்கிற இந்த செய்தியை இதில் சொல்கிறாங்க. சாலமன் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சாலமன் இவர் பார்த்தீங்க அப்படின்னா சாலமனை விட இன்னும் நிறைய பேர் இதில் சொல்கிறாங்க பாருங்களேன். ஏகப்பட்ட பெயர்கள் இதில் இருக்குது. நம்ம பானம் பருகக்கூடிய இப்போ ஈரான் நாட்டு பழம்பெரும் பேரரசின் தலைநகராக இருந்த பொழுது, ஈரான் அந்த நாட்டினுடைய பழம்பெரும் பேரரசினுடைய தலைநகராக இருந்த பொழுது அங்கிருந்த ஒரு அழிபாடுகள், அந்த புதைப்பொருள்லேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பானம் பருகக்கூடிய கிண்ணங்கள், அப்புறம் இந்திய நாட்டினுடைய சங்கு வளையல்கள், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த பண்பாடு எப்படி அங்கே பரவி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்றுகள்லாம் நமக்கு இருந்திருக்கிறத சொல்லலாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், கிரேக்க மக்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டில் மயில்களை இந்தியாவிலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியுது. 5ஆம் நூற்றாண்டில் பாபிலோனிய போக்குவரத்தை பல்வேறு இந்த ஜாதக கதைகள், புத்த ஜாதக கதைகள் நமக்கு உறுதி செய்து சொல்லுதுங்க. இது மட்டும் இல்லை, நம்ம தென்னிந்தியாவினுடைய வாணிபம் அந்த வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோம் நாட்டு வரலாற்று எழுத்தாளர் பிளைனி அவர் சொல்லக்கூடிய குறிப்புகள் நமக்கு மிகப்பெரிய அகச்சான்றாக இருக்குங்க. அடுத்து ரோமர்கள் நறுமணப் பொருள்கள், நறுமண எண்ணெய்கள், மிளகு, முத்து மற்றும் நவமணிகள் இது ரொம்ப விரும்பி இங்கே வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவை அனைத்தும் தென்னிந்திய பொருள்கள். ஸோ இதற்கு விலையாக இந்த நம்ம நாட்டினுடைய மிளகு, முத்து, நறுமண எண்ணெய்களுக்கு விலையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோமா நாட்டினுடைய பொன் நாணயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தென்னாட்டு பல மாவட்டங்களில் எண்ணற்ற ரோம நாணயங்களை புதைப்பொருள் ஆய்வில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரோம பேரரசனுடைய கருவூலத்தில் ஆண்டுதோறும் 5 லட்சம் எடையுள்ள பொற்காசுகளை இங்கே கொடுத்து நம்ம பொருள்களை அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பிளைனியினுடைய குறிப்பு நமக்கு சொல்லுது. இது மட்டும் இல்லை, கிரேக்க நாட்டை சேர்ந்த நிலநூல் ஆய்வாளர் ஸ்ட்ராபோ அவரும் இதை பற்றி நமக்கு சொல்கிறார். கிமு 63க்கும் கிபி 64க்கும் இடையில் செங்கடல் வழியாக நடைபெற்ற எகிப்து நாட்டுடன் வணிக வளர்ச்சியை அவரும் சொல்கிறார். அப்போ பண்டை நாட்டு சேர நாட்டு துறைமுகங்கள் முசிறி, மங்களூர், குஜராத் இந்த நகரங்கள்லாம் முக்கிய ஒரு நகரங்களாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாணிபத்தில் முக்கிய ஒரு நகரங்களாக இருந்திருக்கு. இதெல்லாம் பிளைனியினுடைய ஃபெரிப்ளூஸ், பிளைனி, தாலமி இவர்களுடைய குறிப்புகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நம்ம பண்பாட்டு பரவலுக்கான ஒரு முதல் காணொளி. கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து காணொளி போடலாங்க. இப்போ அதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து காணொளி போடலாம். ஏன்னா நிறைய காணொளி நம்ம பதிவிடுறோம், ஆனால் அதை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கும்பொழுது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது உங்களுக்கு பயனுடையது தான். ஆனால் அதை பார்த்தோம், நிறைய நண்பர்கள் பார்த்தாங்க அப்படின்னா எல்லோருக்குமே பயனுடையதாக இருக்கும். இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பாருங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.